ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ரேண்டம் vlog. நெக்ஸ்ட் டே மார்னிங் கோயம்புத்தூர் கிளம்புறேன். முன்னத்து நாள் நைட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் பேக் ஒரு கப்பில் எடுத்துட்டு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆல் ஓவர் த ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸில் வாஷ் பண்ணிடுவேன். ஃபேஸில் அவ்வளோ ஒரு க்ளோ இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து சன்டேனு சுத்தமாக இல்லை என் ஃபேஸில். இதுக்கு ரீசன் இந்த ஃபேஸ் பேக் தான். இதில் வந்து ஆரஞ்சு தோல், லெமன் தோல், முல்தானி மட்டி, சந்தனம், அப்புறம் ஆவாரம் பூ, ரோஜா பூலாம் சேர்த்துருக்கோம். இந்த ஃபேஸ் பேக்கோட கலரே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணோடனே லைட் பிங்க் கலர் வரும். நல்லா கூலிங்கா இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ்ல பிம்பிள், மார்க் எது இருந்தாலும் போயிரும். ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். வேணுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் டையோட டெமோ நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டெமோ பண்றேன். ஆக்சுவலா இந்த ஹேர் டையோட பவுடர்ல வந்து நீங்க டீ டிகாஷன், ஆறுன டீ டிகாஷன் மிக்ஸ் பண்ணி டைரக்ட்டா அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்ல வாஷ் பண்ணாலே கலர் வந்துரும். ஒரு சிலர் மட்டும் கலர் வரலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக மட்டுமே இந்த ப்ரொசீஜர் காட்டுறேன். முன்னத்து நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா, இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா, அந்த கடாயில வந்து இந்த ஹேர் டையோட பவுடர வந்து எடுத்துக்கோங்க. இந்த தடவ வந்து நான் கம்ப்ளீட்டா ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ண போறேன். அதனால நெறைய எடுக்கிறேன். சப்போஸ் நரைமுடிக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா, அளவா எடுத்தா போதும். நான் வந்து இந்த தடவ பார்லர் எடுத்துட்டு போயி நீட்டா அப்ளை பண்ணி காட்டலான்னு சொல்ட்டு கம்ப்ளீட்டா எடுத்திருக்கேன். ஸோ இது கூட ஆறுன டீ டிகாஷன் வந்து சூடா இருக்கக்கூடாது. நல்லா திக்கான டீ டிகாஷன் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா, இது கூட மிக்ஸ் பண்ணி இந்த இரும்பு கடாயில வந்து அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. 8 டூ 12 ஹவர்ஸ் விட்டுட்டீங்கன்னா, இந்த இரும்பு கடாய் கூட அந்த பவுடர் ரியாக்ட் ஆயிட்டு, பவுடரோட கலரே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாரி டார்க் பிளாக்கிஷ் ப்ரவுனா மாறும். ஸோ இப்போ வந்து ஒரு தட்டு வச்சு அத நான் மூடி வச்சிற போறேன். இது நான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு தான் பார்லருக்கு போயிட்டு அப்ளை பண்ண போறேன். ஸோ இது வந்து ரெடி பண்ணி வச்சுர்றேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ ஹேர் வாஷ் எடுக்க போறேன். ரொம்ப டிராஸ்டிக்கான ஹேர் ஃபால் இருந்தா கூட இம்மீடியட்டா இந்த ஹேர் வாஷ் பவுடர் வந்து அப்படியே உங்களுக்கு ஹேர் ஃபால அரெஸ்ட் பண்ணும். எங்களோட ஹேர் ஆயில் பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கீங்க. நல்ல ஃபீட்பேக். ஹேர் ஆயிலுக்கு இப்போ ரீசென்ட் டேஸ்ல ரிசீவ் பண்ணிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஷியக்கா தூள் போட்டு தான் ஹேர் வாஷ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா சாஃப்ட்டா இருக்கு ஹேர் ஆக்சுவலா. நல்லா ஷைனிங்கா, அடர்த்தியா இருக்கும். கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ கோயம்புத்தூர் கெளம்பிட்டேன். ஃபேஸ் பேக்கோட க்ளோ வந்து உங்களுக்கு இப்போ ஸ்கின்ல தெரியும்னு நெனைக்கிறேன். வெளிய போனாலே கண்டிப்பா முகத்துக்கு வந்து மாய்ஸ்சரைசரும், சன்ஸ்கிரீனும் அப்ளை பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா ரொம்ப சன் டேன் ஆயிடும். நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டவுன் ஹால் ஏரியாக்குள்ள தான் என்டர் ஆகுறோம். இதுக்கும் காலையில சீக்கிரமாவே கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு ஒரு 8:30க்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். அப்பவே செம கூட்டம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ போறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்சேல் கிஃப்ட் ஷாப்புக்கு தான் போறோம். டெய்லியுமே என்னோட பிசினஸ் நம்பருக்கு வந்து என்னோட டீமுக்கு மெசேஜஸ் என்னன்னா, ஆஃபர் இருக்கா? ஆஃபர் இருக்கான்னு டெய்லி கேட்டுட்டே இருக்கீங்க. நமக்கு ஆஃபர் போடணும் அப்டின்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வரணும். அதனால தான் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இருந்தா மட்டும் தான் நான் ஆஃபர் குடுக்குறேன். இருக்கறதுலயே நாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்துக்கு தான் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்துருந்தீங்க. அப்ப வந்து முருகர் வேல் ஃப்ரீ கிஃப்ட்டா போட்டிருந்தேன். சரி இப்ப பங்குனி உத்திரம் வருது. அதனால நல்ல ஒரு கிஃப்ட்டா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு குடுக்கணும்னு சொல்ட்டு, நான் இந்த ஜுவல் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நெறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது அந்த கடையில. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்சேல் ஷாப்பு. நீங்க வந்து மினிமம் 50, 100 அப்படிதான் எடுக்கணும். அத விட கம்மியா வாங்க முடியாது. கம்மியா தரமாட்டேங்கிறாங்க. 1 பீஸ், 2 பீஸ் அந்த மாரிலாம் வாங்க முடியாது. நான் போனப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட்டு, அப்புறம் மேரேஜுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் வாங்க வந்திருந்தாங்க. ரொம்ப பெரிய கடை. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜூட் பேக்ஸும் கெடைக்குது. விமென்ஸ் டே ஆஃபருக்கு வந்து நான் குடுத்திருந்த ஜூட் பேக்ஸும் இங்க தான் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்திருந்தேன். விலை கம்மியாவும் இருக்கும். நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. ஸோ இந்த மாரி பிச்வாய் பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ₹40, ₹50 தான் வருது. ஆனா மினிமமே 100 வாங்கணும். இப்போ வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து அந்த மாரி தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒன்லி பிசினஸ் பீப்பிளுக்கு மட்டும் தான் இந்த கடை. நார்மலா நம்ம 10 பீஸ் கேட்டா கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அ நான் டிமார்ட்ல இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலா டிமார்ட்ல ரொம்ப சீப்பா இருக்கும். இந்த வெளிய வந்து மயில் போட்ட மாதிரியான இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டிமார்ட்ல ஐ திங்க் ₹120 என்னமோ, இங்க வந்து ₹90 நெனைக்கிறேன். எனக்கு பிரைஸ் சரியா ஞாபகம் இல்ல. ஸோ எனக்கு புடிச்சது வந்து இந்த ஜுவல் பாக்ஸ் தான். இப்ப பங்குனி உத்திரம் அப்படின்றனால வேல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 50 நான் கேட்டேன் கிடைக்கல. அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது. அப்புறமா இந்த ஓம் அதுவும் பார்த்தீங்கன்னா, நான் 100 பீஸ் கேட்டிருந்தேன். அவங்க கிட்ட இல்ல. ஜஸ்ட் 5 ஆர் 6 பீசஸ் தான் இருந்தது. இல்ல கண்டிப்பா இந்த ஓம் தான் வந்து இந்த தடவ பங்குனி உத்திரத்துக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டா குடுத்துருப்பேன்.
இப்போ முருகர்னால பார்த்தீங்கன்னா, செம்ம டிமாண்டு எல்லா முருகர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா நல்லதா குடுக்கணும்னு சொல்லி, இந்த ஜுவல் பாக்ஸ் தான் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டா குடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். பங்குனி உத்திர ஸ்பெஷல் ஆஃபரா இது வரப்போகுது. அத நான் ஷார்ட்ஸா போஸ்ட் பண்றேன். தயவு செஞ்சு அந்த ஆஃபர மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா மறுபடியும் அந்த ஜுவல் பாக்ஸ்லாம் கெடைக்காது. இப்போ வந்து நான் சேர் அண்ட் டவர்ஸ்ல இருக்கிற மெட்வாக் அப்படின்ற ஷாப்புக்கு வந்திருக்கேன். இன்ஸ்டா ரீல் பார்த்தேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கான ஸ்பெஷலான ஷூ, ஸ்லிப்பர் எல்லாம் கிடைக்குது, சாக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சாக்ஸ் வந்து ஏதோ அலோவேரா ஜெல் வச்சு தயாரிச்சிருக்காங்களாம். இதோட பிரைஸ் வந்து ₹500 வருது. இது வந்து அந்த சாக்ஸ் போட்டா கால் வந்து பார்த்தீங்கன்னா, டயாபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அப்பப்போ மரத்து போகும் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஆகாம இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து சிவியரான பாத வலி இருக்கு. பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். பிசினஸ் ஒர்க்குக்காக டெய்லி நான் 6 ஹவர்ஸ் நிக்கிறேன். ஸோ நல்லா திக்கான சோல் இருக்கிற ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டேன். லெஃப்ட் சைடு இருக்கிறது. ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அக்கு பிரஷர் ஸ்லிப்பர்ஸ் அவுட்டோர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ரொம்ப காஸ்ட்லியா எனக்கு தோணுச்சு. மினிமமே பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பரோட பிரைஸ் வந்து 1200லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க டீட்டெயில்ஸ் கேட்பீங்க அப்படின்றனால, நான் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் சொல்றேன். மெட்வாக் அப்படின்ற ஷாப்பு சேரன் டவர்ஸ்ல இருக்கு. ஆனா ரொம்ப காஸ்ட்லி. யாராவது வீட்ல டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நீங்க வேணா விசிட் பண்ணிக்கலாம். 12:30க்குலாம் லஞ்ச் சாப்பிட வந்துட்டேன். 2:30க்கு எனக்கு ஸ்பா அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. 2 ஹவர்ஸ் பிஃபோர் லஞ்ச் சாப்பிட்டுருக்கணும். ஆரியாஸ்க்கு தான் வந்திருக்கேன். சூப்பரா இருந்தது மீல்ஸ்லாம். அது முடிச்சுட்டு கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் பவுடர் வந்து டாப் செல்லிங்ல போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கவர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து ஸ்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்து ஆயுர்வேதிக் ஸ்பா சென்டர் ஒண்ணு போயிருக்கேன். இந்த சென்டர் வந்து பிரைஸ்லாம் ஓகே தான். ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் கூட தான் நம்ம கன்சல்டேஷன் பண்ணிட்டு, அவங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க கால் வலிக்கு. ஸோ கம்ப்ளீட்டா பாடி ஸ்பா வித் அந்த லெக் பெயினுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அந்த மாரி எடுத்திருந்தேன். ஸ்பா முடிச்சுட்டு இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸ்பா முடிஞ்சதுக்கு அப்புறமா இது ஸ்டீம் கேபின். இதுக்குள்ள நம்மள ஒரு 5 மினிட்ஸ் உட்கார வச்சுருவாங்க. நல்லா ஒரு ஆயில் மசாஜுக்கு அப்புறமா ஸ்டீம் எடுத்தா ரிலாக்ஸிங்கா இருக்கும். 2 1/2 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறமா, அங்கேயே வந்து நம்ம பாத் பண்ணிக்கணும். அவங்களே ஷாம்பூ, சோப்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. எனக்கு ஹேர் ட்ரை ஆயிடுச்சு ஆக்சுவலா. அவங்க குடுத்த ஷாம்பூ போட்டோனே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் மாரி ஹாட்டா குடுத்தாங்க. குடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த ஷாப் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ஆர்கனைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இதுவும் நான் இன்ஸ்டா ரீல் பார்த்து தான் போனேன். இது பார்த்தீங்கன்னா, ராம்நகர் ஏரியால இருக்கு. ஆக்சுவலா இன்ஸ்டா ரீல்ல பார்த்துட்டு நம்ம நேர்ல போகும்போது, நமக்கு வந்து அ டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. அவங்க ரீல்ல காட்டுற அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இல்ல. அப்புறம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இந்த தடவ நான் கோயம்புத்தூர் போயிட்டு, என்ன இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஆனா, அந்த ஜுவல் பாக்ஸ் வாங்குறதுக்காக மட்டும் தான் நான் போயிருந்தேன். ஏன்னா, ரீல்ல இந்த ஜுவல் பாக்ஸ் நான் பார்த்தேன். எனக்கு இப்போ தேவைப்படுது. என்னோட டெய்லி வியர் ஜுவல்ஸ்லாம் ஒரே பாக்ஸ்ல வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றனால, நான் ஜுவல் பாக்ஸ் மட்டும் ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணேன். நெறைய விதவிதமான ஜுவல் பாக்ஸஸ் இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து 1500 அண்ட் எபோவ் தான். ஜுவல் பாக்ஸே அந்த சின்ன ஜுவல் பாக்ஸ் இப்ப நான் உங்களுக்கு காட்டுனதே 1500 பிளஸ் ஏதோ டிஸ்கவுண்ட் எனக்கு போட்டாங்க. நான் ஃபைனலா உங்களுக்கு அமௌண்ட்லாம் சொல்றேன். இது வந்து ஒரு சூப்பரா இருந்தது இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 4 5 ரேக் இருக்கு. ஒவ்வொரு ரேக்ல ஒண்ணொண்ணு வச்சுக்கலான்ற மாரி. அப்புறம் கிச்சனுக்கான கேபினெட்ஸ் எல்லாம். ரென்டல் ஹோம்ல இருக்கீங்க, கப்போர்ட் எல்லாம் இல்ல. உங்களுக்கு வந்து அப்பப்போ மூவ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க ஃபிட் பண்ணி மறுபடியும் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல அந்த க்ளோ இருக்கும். இதுக்கு ரீசன் கண்டிப்பா என்னோட ஃபேஸ் பேக் தான். நம்ம இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சு கிளம்பும்போதே எனக்கு கோயம்புத்தூர்லயே சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா டிமார்ட் தான் போலான்ட்டு இருக்கேன். என்னன்னா, எல்லா கடையுமே எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எல்லாமே டபுள் த அமௌண்ட் சொல்ற மாதிரி இருக்கு. அ மேபி அந்த அ இப்ப நான் கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா, மெடிசினல் பர்ப்பஸ்க்கு இருக்கிற எல்லாமே காஸ்ட்லி அப்படிதான் சொல்றாங்க. அந்த ஸ்லிப்பர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா அந்த ஸ்பா ஆகட்டும், அது சொல்றேன் நான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இத நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் என்னோட பவுடர் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி டார்க் கிரே அண்ட் பிளாக் கலர்ல மாறி இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இத வந்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல போட்டுட்டு, நான் வந்து இப்போ அ உடுமல்பேட்ல இருக்கிற ஒரு சலூனுக்கு தான் போறேன். ஏற்கனவே அப்பாயின்ட்மென்ட் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ நம்ம சலூன்ல போயிட்டு அப்ளை பண்ணா தான், அவங்க கம்ப்ளீட்டா ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணி, நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றனால எடுத்துட்டு போறேன். நான் மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா இரும்பு கடாயில போடணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் கலர் வரலன்னா மட்டும் நீங்க போடுங்க. ஹேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரையா இருந்தது.
முன்னத்து நாள் ஈவினிங் வந்து ஸ்பா சென்டர்ல அ ஹேர் வாஷ் எடுத்தனால ரொம்ப ட்ரையா இருந்தது. என்னோட ஹேர் வாஷ் பவுடர்ல இவ்ளோ ட்ரைனஸ் கண்டிப்பா வராது. ஸோ அவங்களே சொன்னாங்க ரொம்ப ட்ரையா இருக்குன்ட்டு. என்னோட ஹேர் பேக் தான் இப்ப ஃபுல்லா அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷனலா அப்ளை பண்ணி 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணா அவ்ளோ சாஃப்ட் அண்ட் ஷைனியா இருந்தது ஹேர். உங்களுக்கு கிரே ஹேர் இருந்தா மட்டும் அந்த ஹேர் மட்டும் தான் கலர் ஆகும். மத்தபடி பிளாக் ஹேர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹேர் டை கம் ஹேர் பேக் 2மே நீங்க யூஸ் பண்ணலாம். அது ஹேர் பேக்காவும் யூஸ் பண்ணலாம், டையாவும் யூஸ் பண்ணலாம். எப்படி ஹேர் பேக்கா யூஸ் பண்ணணும், இல்ல எப்படி ஹேர் டையா யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா லேபிள்ல குடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட பிரைஸ் 230 பிளஸ் ஷிப்பிங் வரும். ஸோ டிஸ்ப்ளேல வச்சிருந்த அந்த ஜுவல் பாக்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இந்த கலர்ல ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்தது. இது போக 2 கலர் வச்சிருந்தாங்க. 2 கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிங்க்கும், ஐவரி கலரும் வச்சிருந்தாங்க. பிங்க் வந்து ரொம்ப ஃபேடான பிங்க் மாரி இருந்தது. ஐவரி கலரும் நல்லா இல்ல. எனக்கு இந்த கலர் ரொம்ப புடிச்சிருந்தது. மேல வந்து நம்ம நெறைய ரிங்லாம் வச்சுக்கலாம். இங்க வந்து சின்னதா ஒரு கேபின், சின்ன சின்ன டெய்லி வியர் செயின் வச்சுக்கலாம். கீழ இருக்கிற ரோ வந்து நல்லா ஹைட்டாவும் இருந்தது. இதுல வந்து நெறைய பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். வாட்சஸ்லாம் வச்சுக்கலாம். கீழ இருக்கிற 3 கேபினும் பார்த்தீங்கன்னா, ஹைட் கம்மியா இருந்தது. நெக்லஸ் அந்த மாரி குட்டி, குட்டி நெக் பீஸ் வச்சுக்கலாம். டெய்லி போடுற கூடிய ஜுவல்ஸ் வந்து ஒரே இடத்துல இருந்துச்சு அப்டின்னா, எடுத்து வேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்டின்றனால வாங்கியிருந்தேன். இந்த ஜுவல் பாக்ஸோட பிரைஸ் நெறைய பேர் ஷார்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. இதுல இன்ஸ்டாலயும் நெறைய மெசேஜஸ் ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட பிரைஸ் வந்து 1500 ஆக்சுவல் பிரைஸ். அன்னைக்கு நான் போனப்போ டிஸ்கவுண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. அந்த டிஸ்கவுண்ட் போக ₹1350 பே பண்ணேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா, ஒரு கீ வருது. நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். எங்கேயாவது ஃபங்ஷனுக்குலாம் போறோம், எடுத்துட்டு போணும்னா கூட நம்ம சேஃபா ஒரே பாக்ஸ்ல எல்லாமே போட்டு எடுத்துட்டு போக முடியும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா பிரைஸ் வந்து நீங்க காஸ்ட்லின்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் பிரைஸ் நெறைய பேர் கேட்டனால மட்டும் தான் நான் பிரைஸ் ரிவீல் பண்றேன். எனக்கு பிரைஸ விட குவாலிட்டிக்கு நான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் குடுப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த பொருள் எனக்கு கண்டிப்பா தேவை அப்படின்றனால நான் வாங்கியிருக்கேன். ஸோ செகண்ட் கேபின்ல பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸ்க்கு பதிலா வாட்சஸும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப ரீசென்ட்டா வாங்குன 2 வாட்சையும் அதுல வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒண்ணு வந்து டெய்லி வியர் பிங்க் வாட்ச், இன்னொன்னு காப்பர் வாட்ச். நான் எப்பயாவது வெளிய போறேன், இல்ல சாரி கூட வந்து மேட்ச் பண்ணி கட்டிக்கலான்னு வாங்கியிருந்தது. அது வந்து டைட்டன் ஷோரூம்ல வாங்கியிருந்தேன். உங்களுக்கு அந்த கெட் ரெடி வித் மீ ஃபார் அ மேரேஜ் வீடியோல காட்டியிருந்தேன். ஸோ ஓகே. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா இந்த ஜுவல் பாக்ஸ் வாங்குனது. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பொருள் தான் அங்க நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சாரி ஆர்கனைசர். மத்ததும் இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் ஆர்கனைசர், கிச்சன் ஆர்கனைசருக்கு, கிராக்கரி யூனிட் ஆர்கனைசர்ஸ் இந்த மாரி நெறைய இருந்தது. ஆனா பிரைஸ் வந்து ஆன்லைன் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி. அட்லீஸ்ட் ஒரு ₹200 ஜாஸ்தியா இருக்கு. இந்த கேஸ்ட் அயர்ன் வெசல்ஸ்லாம் வந்து நம்ம அடுக்கி வைப்போம் இல்லையா? ஸ்டாண்டு அது கூட எடுத்தேன். பில் போடும்போது வச்சுட்டு வந்துட்டேன். என்னன்னா ஆன்லைன்ல அது 399 ஆனா அவங்க கிட்ட வந்து 599. ஸோ இந்த சாரி ஆர்கனைசரும் எனக்கு இப்போ எமர்ஜென்சியா தேவைப்படுது. ரீசென்ட்டா நெறைய சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதனால வாங்குனேன். உள்ள வந்து ஸ்டீல் ஸ்டாண்ட் மாரி குடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து அந்த கார்னருக்கு தள்ளி விட்டோம் அப்டின்னா, நல்லா கிரிப்பா நின்னுக்குது. நல்ல குவாலிட்டியா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து ₹499 வருது. இதுல நம்ம கரெக்ட்டா வச்சோம் அப்டின்னா, சில்க் சாரீஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 15 சாரி வந்து நீட்டா அதுல நம்மளால ஆர்கனைஸ் பண்ண முடியும். 2 சைடும் தூக்கிட்டு போற மாரி ஹேண்டில் குடுத்துருக்காங்க. முன்னாடி சைடும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிற மாரி குடுத்துருக்காங்க. எனக்கு குவாலிட்டி வைஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தனால இதுவும் வாங்குனேன். இதுல நெறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மெட்வாக் ஸ்லிப்பர்ஸ் பத்தி, அப்புறம் அந்த ஸ்பா சென்டர் பத்திலாம் நெறைய டீட்டெயில்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதனால இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.